சரியா? ஆம் சார். இந்த கோணம் எக்ஸ் தெரியுதா? தெரியலையா? தெரியுதா? தெரியுது. அப்ப 2x இல்ல நாம 2x எழுதி கொள்ளலாம். 110 பாகை. நான் முதல் செய்தோம்னா உங்களுக்கு நீளன்ற வழியால எழுத்து வரைகின்ற வழியால 110 பாகை x வந்து 55 பாகையாக இருக்கு. இந்த எழுத்துக்கள் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். 55 பாகை அல்லாது இது மைய கோணம் 110 பாகைன்னு சொன்னால் மைய கோணம் 110 பாகையா இருந்தால் இந்த பரிதி கோணம் 55 பாகையா இருக்கும். அப்ப x இந்த கோணம் வந்து 55 பாகை. அடுத்த வினா போவோம். தரப்பட்ட உருவில் வட்டத்தின் மையம் O ஆகும். கோணம் ACBயின் பெருமானத்தை காணும். இந்த வட்டத்தின் மையம் O ஆகும் என்ற ஒரு தரவு என்னத்துக்காக தரவு? வட்டத்தின் மையம் O ஆகும். அதாவது AC என்றது முக்கமாக இருக்கு. நீங்கள் படித்ததன்படி இந்த முக்கோணி ஒரு செங்கோண முக்கோணியாக வரும். ABC என்ற முக்கோணி ஒரு செங்கோண முக்கோணியாக கிடைக்கும். இந்த B என்ற கோணம் ஒரு செங்கோணமாக இருக்கும். அது காரணம் இந்த அரைவட்ட கோணம் செங்கோணம் அல்லாது இந்த மைய கோணத்தை காரணம் என்பதுமாக நேர்கோணம். அதில் அரைவாசியாக இருக்கிறது 90 பாகை. ABC வந்து கோணம் ABC ஒரு 90 பாகையாக இருக்கும். அரைவட்ட கோணம் செங்கோணம். அப்ப இதுல இருந்து நாங்கள் ABC பொறுமதி வாங்குவது எவ்வாறு? CAB என்ற கோணம் 30 பாகை, ABC 90 பாகை. முக்கோணி ஒன்றின் அகக்கோணம் என்ற 170 பாகை. அப்ப நேரடியாகவே இதுபடியா போட்டுக் கொள்ளலாம். கோணம் ABC அப்ப 180ல 120 பாகை கழித்தால் 60 பாகை. இந்த வினா வேறு விதமாக கேட்கப்படலாம். அதாவது ஒரு செங்கோண முக்கோணி ஒன்றின் சுற்றுவட்ட மையம் இது ABC இந்த வட்டம், இந்த வட்டத்தை சொல்ல சுற்றுவட்ட மையம். சுற்றுவட்டம் என்பது அதாவது முக்கோணி ABC சுற்றுவட்டம். சுற்றுவட்ட மையம் அது எல்லா சுற்றுவட்டத்தை சுற்றிருக்க மாட்டோம். ஒரு செங்கோண முக்கோணி பெருமானத்தை கணக்கு. அப்ப அதுதான் அந்த பக்கத்துல நீளம் தான் அடுத்த வியாபாரம். ஒரு சத்தம் போடாதீங்க. அடுத்த வியாபாரம் ACBD. AC என்ற பக்கம் அடுத்தது BD ரெண்டும் மையத்தினூடாக சென்று நேர்கோடுகளாக. ABC என்ற உருவத்தை பார்த்தால் அது வந்து மூலவிட்டங்களாகும். ஏசியும் BDயும் ABC என்ற நாற்பக்கலில் மூலவிட்டங்களாக. அப்ப அந்த ரெண்டு மூலவிட்டங்களுமே மையம் ஓவின் ஊடாக செல்லுதான். இரண்டு நேர்கோடுகள் சொல்லுங்கள். அதே போல கோணம் BCA 40 பாகையில் DBC என்ற கோணத்தை கெடுக்கிறது. அப்ப DBC என்ற கோணத்தை நீங்க பார்க்கணும் சொன்னா அதுல ரெண்டு சீட்டங்களை தொடர்புபடுத்த வேண்டியது. முதலாவது காரியம்
இந்த டிசிபி தரப்பட்ட கோணம் டிசிபியும் ஏபி கோணம் ஏபி ரெண்டுமே ஒரே துண்ட கோணங்களாக டிசிபி என்ற டிசிஏ என்ற கோணம் டிசிஏ என்ற கோணம் ஏபிபி என்ற கோணம் ஒரே துண்ட கோணம். அப்ப இவற்ற பெருமதி 40 பாகங்கள். கோணம் டிசி சொன்னால் என்ற கோடும் மையத்தின் அப்ப விட்டாங்க என்ற கோடும் விட்டங்களா அதை வச்சு அமைக்கப்பட்ட கோணங்கள் அதே போல ஏபிசி என்ற கோணம் 90 ரூபாய். டிசிபி வந்து 90 ரூபாயா இருக்கும். அப்ப அதே போல ஏபிசி 90 ரூபாயா இருந்தால் இந்த 40 கழித்தால் டிபிசி என்ற கோணம் இதுதான் டிபிசி என்ற கோணம் 90ல இருந்து 40 கழித்தால் இந்த பெறுமதி 50 ரூபாயாக இருக்கும். நீங்க பொதுவாக எழுதுவோம் சில வேலை உங்களோட வினாக்கள் தவறு படத்திலே பார்க்கலாம். படத்திலே பார்த்து இருக்கும் எல்லா சந்தர்ப்பங்களையும் இல்லை படத்திலே பார்த்து செய்து வச்சு எழுதலாம். புரியக்கூடிய தகவலை படத்தை புரிஞ்சுக்கணும். காட்டப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் ஓ ஆகும். இந்த வட்டத்துல மையம் அருள தகவலை பயன்படுத்தி முதலாவது QPR என்ற கோணத்தை கேட்டிருக்கு. அடுத்தது QOR. அப்ப என்ன காரணமோ இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இல்ல முதல் ஓ என்றது வட்டத்தின் மையம் என்றால் சொல்லி பயன்படுத்தினால் என்றது விட்டமாக இருந்தால் கோணம் QPக்கு 90 ரூபாய் உடனடியாக கணக்கு தெரியும். காரணம் அரைவட்டம் கோணம் கோணம் QPT ஒரு அரைவட்டமாக இருக்கு. QPT வந்து ஒரு அரைவட்டமாக இருக்கு. QT என்ற 4 கோணம் வந்து QPT. QPT என்ற கோணம் 90 ரூபாய். QPT என்ற கோணம் 90 ரூபாய். இதான் எங்களுக்கு கிடைத்த முதலாவது இன்கம். அப்ப நாங்கள் இந்த 90ல இருந்து 40 கழித்தால் வந்து QOR என்ற கோணம் மைய கோணத்தை கிடைக்கும். மைய கோணத்தை காணணும் சொன்னா நீங்க கருதி கோணம் வந்து QPR. எங்களுக்கு QPR கிடைக்கும். இதான் QPR என்ற கோணம். QPR நாங்கள் கிடைக்கலாம் 90ல இருந்து 40 போனால் 50 ரூபாய்.
தரவுகளுக்கு ஒவ்வொரு விதமாக கொடுக்கப்பட்ட எக்ஸின் பெருமானத்தை காணும். அப்ப இந்த அதே கேள்வியா முதல் படிவத்துல வந்து ஒரு 3 விஷயம் தான் தொடர்புபடுத்தினால் இலவுக்காக தொடர்புபடுத்தி குடியரசு கொண்டு போகும். கோவை மையமாக கொண்ட வட்டம் என்னத்துக்கு தரப்படும் சொன்னால் அந்த விட்டத்தை குறிச்சுதான். இப்ப இது வந்து விட்டமாக இருக்கும். இந்த கோடு விட்டமாக இருக்கும். அப்ப இந்த கோணம் அறுவட்ட கோணம் செங்கோணம். இந்த கோணம் 90 நாங்கள் அந்த கனவுகள் எடுத்துதான் இந்த விடைக்கு போவோம். எக்ஸ் ஆனோம் சொன்னால் இந்த கோணம் எக்ஸ் ஆக இருக்கும். காரணம் ஒரு துண்டா கோணம், இந்த கோணம் எக்ஸ் ஒரே துண்டா கோணம், ஒரே துண்டா கோணம் இப்ப இந்த செங்கோணம் கோணி எக்ஸின் விட 50 மாதிரியாக இருக்கும். ஓ வட்டத்தின் மையமாகும். எல்லாத்திலையும் ஓ வட்டத்தின் மையமாட்டே வந்து உருவில் உள்ள கனவுகளை பயன்படுத்தி சீயின் பெருமானத்தை காணும். சீன பெருமானம் என்று கேட்டால் அப்படி எதுவுமே இருக்கு. அப்ப எங்களுக்கு ஒவ்வொன்றும் சரி சீக்கு சரி நாங்கள் பெருமானம் காணக்கூடியதாக இருக்கிறத பழங்கிக் கொள்ளலாம். பெருமானம் நாங்கள் கண்டுகொள்ளலாம், அதே போல சீக்கு ஒரு பெருமானம் இருந்தால் நாங்கள் கண்டுகொள்ளலாம் என்பதை பழங்கிக் கொள்ளலாம். இதெல்லாம் நம்மள தெரிஞ்சது. ஒவ்வொன்றது படத்துக்கு மையம் அப்படிக்காக நேரமாகலாம். இந்த கோணம் 90 வகையாக இருந்தால் கோணத்தை எஞ்சிய 2 கோணங்கள் இந்த 4 5 என்ற பொறுமதி 90 வகையாக எஞ்சிய கோணம் கோணத்தை அகக்கூடங்களை கொடுத்தோட 180 பாகை கோணம் 90 பாகை தரப்பட்டிருக்கு. அப்ப இந்த 5 வந்து 90 பாகையாது. அப்ப ஒரே இந்த பொறுமதியை காணலாம். 90 5ஆல வகுத்தவர் 5ஆல வகுத்தால் உங்களுக்கு 18 பாகை தரப்படும். ஒரே வந்து 18 பாகை. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 கோடுகளுக்கு இந்த 2 கோடுகள் வட்டத்தின் ஆரைகளாக வட்டத்தின் ஆரைகள் சமம். வட்டத்தின் ஆரைகள் சமனாக இருக்கும். அப்ப சமனான பக்கங்களுக்கு கோணங்கள் 2 சமனாக இருக்கும். அப்ப சீர்ந்த பகுதிகளை கிடைக்கும். 4 சி வந்து 4 சமன்கள் என்ன சமனான பக்கத்தில் எதிரான கோணங்கள் 2 சமம். சீர்ந்த பகுதி 4 ஒரே வந்து 18 பாகம். அப்ப 4 என்ன காணலாம்? 18 4 பெருக்கினா 72 பாகம் வரும்.
அதாவது சி ஏசி அந்த சமையல் நாங்கள் வெளியிடுவோம் அதுக்கு பயன்படுத்தின உடனே வந்து அறிவுறுத்த போலீஸ் நிர்மாணத்தை பயன்படுத்தி நாங்கள் செய்வோம் சி